ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது கேஎம்எஸ் ஆடியோ அப்படின்னு ஈரோடில் இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் இதை வாங்கியிருக்கேன். பட் பேக்கேஜிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு. சரியாகவே பேக் பண்ணல. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, அவங்கள்ட்ட வந்து கேபினெட்ஸ் வந்து விலை கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னாங்க. அதனால வந்து ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டு ஒரு 2 நாளில் வந்துடுச்சு. ஆனால் பேக்கேஜிங் ஃபுல்லாக வந்து நியூஸ் பேப்பரை சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ கொரியர் அப்படின்னாக்கா ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு ரஃபாக தான் இருக்கும், நமக்கு சேஃபாக வராது. ஆனால் இது எப்படி எந்த ஒரு ஐடியாவில் இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இது ஒரு 1313 கேபினெட்டு. ஸோ ஒரு ஆக்ரலிக் பேனல் வச்சு வரக்கூடிய ஒரு கேபினெட் தான் அது. ஸோ அதை பேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாக்கா அந்தளவுக்கு நல்லதாக இல்லை. சரி, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரேப்பரன்ஸ் எல்லாம் டேப் போட்டு சுற்றி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்கள்ட்ட. இந்த கேபினெட் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஒரு யூஎஸ்பி பிளேயர். ஓகேங்களா, பகாரியா போர்டுன்னு தான் போட்டிருந்தாங்க. பட் விலை நேற்று போட்டிருந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை விட விலை கம்மி. ஓகேங்களா, அந்த போர்டு தான். சரி, அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்களோட இது விலை கம்மியாக போட்டிருக்காங்கன்ட்டு. இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரூஸ்லாம் எதுவுமே வரல. அந்த ஃப்ரண்ட் ஆக்ரிலிக் பேனல், அப்புறம் வந்து பாக்ஸு, அப்புறம் அதுக்கான நாப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்களே தவிர உள்ளே வச்சு நம்ம டைட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூஸ் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு கேபினெட் வாங்கணுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்க்ரூ சேர்த்து கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு ஒரு பேசிக் ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்தா கூட பரவாயில்ல. எதுவுமே கொடுக்கல. அது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேபினெட் பேக்கிங் வைஸ் நம்மளுக்கு வந்து அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகாரியா போர்டு, அந்த போர்டு வந்து ஒரு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கும் வந்து நம்ம ஸ்பான்ஸ் எதான்னு சொல்லுவாங்க, பபுள் ரேப்பிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சும்மா கடன்னு ஆடிட்டே தான் வந்து கொரியர் எடுத்துகிட்டு வரக்குள்ளார. ஸோ போர்டு நல்லா இருக்கான்னு தெரில, ஆன் பண்ணி பார்க்கல நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இதுக்கு வந்து ரிமோட்டும் பகாரியா போர்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆடியோ அவுட்புட்டுக்கோ இல்லை இது 5 வால்ட் இன்புட்டுக்கோ எந்த ஒயருமே கொடுக்கல. நான் சொன்ன மாதிரி நாப்ஸு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஒரு ராக்கர் சுவிட்சு, அதுக்கப்புறம் ஒரு 3 நாபு கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறதுல நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, அவங்க சம்மந்தப்பட்ட வீடியோஸ். அதனால் கொஞ்சம் கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் ரெஸ்பான்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த டூல்ஸ் வாங்குகிறோம், இந்த கேபினெட் வாங்கணும், அதுக்கான மினிமம் அந்த ஸ்க்ரூ செட்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஈஸியாக இருக்கும். நம்ம இதுக்குன்னு தனியாக ஒரு தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஆக்ரிலிக் பேனல் ப்ளஸ் வந்து கேபினெட்டுக்கு வந்து ₹450 வருது. இந்த பகாரியா போர்டு வந்து 150. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹660. ₹60 இருக்குன்னா கொரியருக்காக வாங்கினாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு தெரில. என்னோடய ஃபுல், அதாவது அசம்பிளிங் வீடியோ வந்து இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸில் வந்துடும். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.